அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அறிவிப்புகள் பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. நீங்க இப்பதான் புதுசா நம்ம டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை பாக்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய புது புது தகவல் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தமிழக முதல்வர் உடல்நிலை குறித்து சமூக வலைதளங்களில் தவறான தகவல் மற்றும் வதந்திகள் பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. அப்பல்லோ மருத்துவமனை தரப்பு அறிக்கையை தவிர மற்ற தகவல்கள் உண்மை இல்லை என்றும் தெரிவித்துள்ளது. அங்கன்வாடி மையங்களில் குழந்தைகளுக்கு கெட்டுப்போன முட்டை வழங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். அங்கன்வாடி மையங்களில் முட்டைகளை பரிசோதித்த பின்னரே குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும். ஸ்ரீ வைகுண்டம் அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு கெட்டுப்போன முட்டை வழங்கிய ஊழியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என வானிலை மையம் தகவல் அளித்திருக்கிறது. வடக்கு வங்கக்கடல் பகுதியில் 24 மணி நேரத்தில் வளிமண்டல சுழற்சி உருவாக உள்ளது. தமிழ்நாட்டில் 4 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, தேனி, தென்காசி, கோவையில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, தேனி, தென்காசி, குமரி, நெல்லை கனமழைக்கு வாய்ப்புள்ளது. ஜூலை 26ஆம் தேதி நீலகிரி, தேனி, தென்காசி கனமழை பெய்யக்கூடும். ஜூலை 27ஆம் தேதி நீலகிரி மற்றும் கோவையில் கனமழை பெய்யும். சென்னையில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. அதிகபட்ச வெப்பநிலை 32 to 33 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 to 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். தமிழ்நாட்டில் பெரும் வரவேற்பை பெற்ற தோழி விடுதிகளை உதகை, திருப்பத்தூர், திருவாரூர், வீர சோழபுரம் பகுதிகளில் கட்ட தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் 12 தோழி விடுதிகள் கட்டும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. காஞ்சிபுரம், ஈரோடு, தர்மபுரி, சிவகங்கை, தேனி, கடலூர், நாகை, ராணிப்பேட்டை, கரூர் உள்ளிட்ட இடங்களில் 12 விடுதிகள் கட்டப்படுகின்றன. இதைத் தொடர்ந்து உதகை, திருப்பத்தூர் உள்ளிட்ட இடங்களில் 12 விடுதிகள் கட்டப்படுகின்றன. இதைத் தொடர்ந்து உதகை, திருப்பத்தூர் உள்ளிட்ட இடங்களில் தோழி விடுதிகள் கட்ட டெண்டர் கோரப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் மேலாண்மை குழு கூட்டத்தை ஜூலை 25ஆம் தேதி நடத்த பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி நடப்பு கல்வி ஆண்டின் முதல் SMSC குழு கூட்டம் ஜூலை 25ஆம் தேதி மாலை 3 முதல் 4:30 மணி வரை நடக்க உள்ளது. இதில் பள்ளிகள் மாணவர்களின் வளர்ச்சிக்கு தேவையான அம்சங்களை தீர்மானமாக நிறைவேற்றி கொள்ளலாம். அதற்காக வழங்கப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி SMC கூட்டத்தை தலைமை ஆசிரியர்கள் சிறப்பாக நடத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் விமான நிலையம் அமைப்பதற்காக இதுவரை 5 இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ராமேஸ்வரம் விமான நிலையம் அமைக்க சுமார் 700 ஏக்கர் நிலம் தேவைப்படும். இந்த 5 இடங்களில் இருந்து 3 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு இந்திய விமான நிலைய ஆணையம் சாத்தியக்கூறு அறிக்கை ஒன்றை தயாரிக்க உள்ளது. இந்த அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த ஆண்டுக்குள் ஒரு இடத்தை அரசு தேர்வு செய்யும் என்று கூறப்படுகிறது. ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு பணிகளில் அடங்கிய வன காப்பாளர் மற்றும் வன காவலர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான 8ஆம் கட்ட மூல சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு ஜூலை 25ஆம் தேதி சென்னை பிராட்வேயில் உள்ள தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. மூல சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு அழைக்கப்பட்ட தேர்வர்களின் பட்டியல் தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அவசர ஒதுக்கீட்டு கோரிக்கையை பயணிப்பதற்கு ஒரு நாள் முன்பாகவே சமர்ப்பிக்க வேண்டும் என ரயில்வே அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்திய ரயில்வே அமைச்சகம் பயணிகள் ரிசர்வேஷன் முறையில் முக்கியமான மாற்றங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன்படி அவசர ஒதுக்கீட்டு எமர்ஜென்சி கோட்டா EQ கோரிக்கையை இப்போது பயணிக்கும் நாளுக்கு ஒரு நாள் முன்பாகவே சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பேருந்து
கட்டணங்கள் உயர்த்தும் திட்டம் இல்லை என போக்குவரத்து துறை அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். தமிழ்நாட்டை பொறுத்தவரை பேருந்து கட்டண உயர்வு என்பது கிடையாது. தமிழ்நாட்டில் கடந்த 2 நாட்களாக பேருந்து கட்டண உயர்வு என்ற தகவல் ஊடகம் மற்றும் சமூக வலைதளங்களில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. அதையொட்டி சில அரசியல் தலைவர்களும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை பேருந்து கட்டண உயர்வு என்பது இல்லை என்பதில் தெளிவாக உள்ளோம். பொதுமக்கள் மீது கட்டண உயர்வு சுமையை ஏற்றக்கூடாது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். 3274 ஓட்டுநருடன் நடத்துனர் டிசிசி பணியிடங்களுக்கு arasubus.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் கடந்த மார்ச் மாதம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டன. இந்த ஓட்டுநர் நடத்துனர் பணிக்காக 25,000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ள நிலையில் அவர்களுக்கான எழுத்துத் தேர்வு வரும் 27ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த தேர்வுகள் சென்னையில் அண்ணா பல்கலைக்கழக வளாகம் உள்பட தமிழகம் முழுவதும் 15 மையங்களில் நடக்கிறது. இந்த தேர்வு எழுதுவதற்கான நுழைவு சீட்டு, ஹால் டிக்கெட் வரும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த எழுத்துத் தேர்வுகள் முடிவடைந்த பின்னர் செய்முறை தேர்வுகள் நடைபெறும் எனவும் கூறப்பட்டுள்ளது. குரூப் 4 விடைத்தாள்கள் கொண்டுவரப்பட்டதில் எவ்விதமான குளறுபடிகளும் நிகழவில்லை என டிஎன்பிஎஸ்சி விளக்கமளித்துள்ளது. விடைத்தாள்கள் முறையாக சீலிடப்படாமல் அட்டை பெட்டிகளில் வைக்கப்பட்டிருந்தன என வரும் செய்திகள் அனைத்தும் ஆதாரமற்றவையாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தேசிய பொது போக்குவரத்து அட்டைக்கு அதாவது சிங்கார சென்னை அட்டை முழுமையாக மாற திட்டமிட்டுள்ளது. 41 மெட்ரோ ரயில் நிலையங்களிலும் மெட்ரோ பயண அட்டைகளை ரீசார்ஜ் செய்யும் வசதி நிறுத்தப்படுகிறது. QR பயணச்சீட்டுகள் மற்றும் பிற பயணச்சீட்டு பெறும் முறைகள் வழக்கம் போல் தொடரும். பயண அட்டையில் உள்ள மீதி தொகையை பயணிப்பதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை வேலைவாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்திற்கு அதாவது எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்க அப்படின்னா முதல் முறையாக பணி அமர்த்தப்படுபவர்களுக்கு 1 மாத ஊதியம் ரூபாய் 15,000 வரை கிடைக்கும். அதாவது நீங்கள் இப்போது புதுசாக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு உதவித்தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2 தவணையாக 15,000 ரூபாய் வரை உதவித்தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா புதிய தொழிலாளிகளை தங்கள் நிறுவனத்தில் இணைக்கும் நிறுவனங்களுக்கு மாதம் 3,000 ரூபாய் வரை தொகை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் ஊதியம் வழங்கும் தொழிலாளியை சேர்க்கும் போது 1,000 ரூபாயும், 20,000 என்றால் 2,000 ரூபாயும், 30,000 அல்லது அதற்கு மேல் ஊதியம் வாங்குபவர்களுக்கு 3,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதியில இருந்து அனைத்து இடங்களிலும் வரப்போறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா கூடுதல் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் உரிமையாளர்களுக்கு ஓராண்டு முதல் 2 ஆண்டுகள் வரை ஊக்கத்தொகை வழங்குற ஒரு திட்டம் தாங்க.